பாடி எடுத்து சுடுகாடு கொண்டுட்டு போற வரைக்கும் வரலீங்க. கரெக்டா கொல்லி வைக்கிறப்ப மட்டும்தான் அவங்க ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க, நாங்க விஜய் கட்சி நிர்வாகின்னு சொல்லிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னால வந்தாங்கங்க. வந்துட்டு எங்க பாப்பா கிட்ட ப்ரூஃப் வாங்கிட்டு பேசிட்டு போயிட்டாங்க. நானும் கேள்விப்பட்டேங்க, விஜய் சார் வந்துட்டு வீடியோ கால்ல ஒரு 20 பேர்த்துக்கிட்ட 30 பேர்த்துக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசி இருக்கிறதா நானும் கேள்விப்பட்டேங்க. ஒருவேளை நம்மகிட்ட ஏன் பேசல, என்னடா ஏதுடான்னு சொல்லிக்குள்ளதான் ஒருவேளை நம்ம பட்டியலின சமூகத்தினால நம்மளை ஒதுக்குறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு ஏற்படுதுங்க. நீங்க வந்து பட்டியலின சமூகங்க, ஆனா எல்லார்கிட்டயும் லைவ்ல பேசிருக்காங்க. ஆமாங்க. ஒருவேளை ஜாதிக்கு இது தடுக்குதான்னு தெரியலீங்க, இல்ல இருக்கிறவங்களுக்கு தான் பாக்கணும், இல்லாதவங்களுக்கு ஒதுக்கணுமான்னு தெரியலீங்க. எதனால ஒருவேளை இந்த கம்யூனிட்டிக்கு இது எங்களை தடுக்குதாங்கன்னு ஒரு வேலை சந்தேகம் வருதுங்க, ஐயம் வருதுங்க. ஆனா இன்னைக்கு 11 நாளைக்குமா ஒருத்தர் சைலண்டா இருக்க முடியும் சொல்லுங்க? ஒரு வீடியோ போட்டாரு, அந்த வீடியோ எங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கான வீடியோ மாதிரியே போட்டாருங்க. அவங்க பேசிக்கிறாங்க. மக்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பிஞ்சு குழந்தைங்களுக்கு ஒரு ஆறுதல் சொன்னாருங்களா? அது ஒரு ரொம்ப ஆதகங்க எங்களுக்கு. இப்போ எப்படி சொல்றதுன்னு தெரியலீங்க. விஜய் விஜய் விஜய்ன்னு போய் கடைசியில உயிரை விட்டதான் மிச்சம். இது கடைசியில இந்த கூட்டம் ஆர்கனைஸ் பண்ண குரூப் ஒரு ஆறுதலுக்கு கூட வரல. கட்சி முக்கிய பொறுப்பாளர் கடைசியா இந்த சிடிஆர் நிர்மல்குமார் முதற்கொண்டு எல்லாம் தலைமறைவுன்னு தான் சொல்றாங்க. இப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கூடங்க எங்க பிரதர் பாடியில எங்க கூட ஒரு எலும்பு கூட உடையலீங்க. கண்ணு நல்லா இருக்கு, காது மூக்கு ஒரு எலும்பு கூட உடம்புல உடையலீங்க. மெயினா வந்து டீஹைட்ரேஷன் ஆகிங்க, மயக்கம் போட்டு விழுந்ததுல அதிகப்படியான மிதி நெஞ்சில விழுந்ததுல பிளட் கிளாட் ஆகிங்க, பிளட் கிளாட் ஆகி தான் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ரிப்போர்ட் கிடைச்சிருக்குதுங்க. இப்படி எல்லாம் மடைமாற்றம் பண்ணா நாங்க சாமானியமான மனுஷன், அவங்களோட அதிகார பலத்தை காட்டக்குள்ள நாங்க சாதாரண மனுஷன் என்னங்க ஐயா பண்ண முடியும்? இதுக்கு கவர்மெண்ட் தான் எங்களுக்கு முறையா சிறப்பு எடுக்கணுங்க. நாங்க சாதாரண மக்கள் ஏதோ திரையில பார்த்தோம், பிடிச்சது. ஆனா உங்களை நம்பி வந்ததுக்கு இதுதான் எங்களுக்கு கதைனா நான் ஆண்டவர் பார்க்கட்டுங்க, கோர்ட் இருக்கு, கவர்மெண்ட் பாக்குங்க. அவ்வளவுதாங்க எங்களால சொல்ல முடியும் இந்த கருத்துக்கு.